ஐயோ ஐயோ ஆடை கத்த வயசால்தான் கத்தாத ஆடு கத்தாத அம்மா போயிட்டாங்க எங்க அம்மா போயிட்டாங்க இது ரோஜா அது கனகாமர செடி சாரி கனகாமர செடி இது பூண்டு செடி நான் ஃபஸ்ட்டு இலையை காட்டியிருக்கேன் குண்டுமல்லி இங்கே பாருங்க மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் குட்டியாக மற்றதும் கீழே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு செடிலாம் இது வந்து சும்மா பஞ்சு செடி சும்மா வேஸ்ட் சாப்பிடலாம் தானே அங்கெல்லாம் காட்டுங்க குண்டுமல்லி பெருசா வந்து பூத்து இருக்குமா குண்டுமல்லி இல்லடா அவரைப்பூ பாருங்க அவரைப்பூ சுருங்கி இல்லை அன்னைக்கு போட்டு போனோம் இல்லையா கடலை வேர்க்கடலை அன்னைக்கு போட்டு போனோம் இல்லையா அது பாருங்க எப்படி முளைஞ்சு வந்துருக்கு அப்போ நான் வரல தானம்மா நான் அப்படியே தாவிட்டேங்க வேர்க்கடலை என்ன பண்றீங்க மம்மி அன்னைக்கு வேர்க்கடலை போட்டோம் இல்லையா முளைச்சு வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா சரி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டலாமா நம்மளுக்கு வாங்க காட்டலாம் இதோ பாருங்க எங்கிட்டு தானே பார்க்குறீங்க எங்க காட்டுறேன் இந்த ரெண்டு மாதிரி இருக்குல்ல இந்த வாங்க அம்மா கை வைங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அம்மா கை வைங்க பாருங்க அம்மா கை வச்ச இடம் தான் நிறையா இருக்கு இதாங்க கூட ஒயிட் கலர் நான் வந்து ஏஞ்சி தெரிஞ்சாதான் உங்களுக்கு தெரிய மாட்டேக்கு அங்கே ஒயிட் கலரில் இருக்குல்ல அதுவும் கடலை தான் நம்ம வீடியோ எடுத்தப்போ எம்மா மல்லாட்டை மாதிரி இருந்தது எல்லாம் வேர்க்கடலை ஆயிடுச்சு இதா சரி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துக்கலாமா கடலை இருக்குது அன்னைக்கு ஒன்று நான் வந்து முள் குத்திச்சு அதனால தான் நான் செருப்பு போட்டு வந்திருக்கேன் முள் குத்திருக்கோம் குத்திச்சு அதனால தான் நான் செருப்பு போட்டு வந்திருக்கேன் கடலை இருக்கான்னு பார்க்க சொல்லுவாங்க எங்கள் அம்மா கிட்ட அங்கே போயிட்டு கடல் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் எங்கள் காட்டும் இதான் கடலை இருக்கு எனக்கு காட்டும் இங்கெல்லாம் இருக்கு பாருங்க இதுதான் வேர்க்கடலை நான் காட்டுறது இங்கே தான் இருக்கு இந்த மாதிரி
இதுதான் இதேமாதிரி பக்கத்தில் இருக்குன்னு காட்டுறேன். இதுவும் இது இருக்கு பாங்க, அங்கே இது இருக்கு நிறையா இருக்கு. இது இங்கே ஒன்று இருக்கு தெரியலையா? இது இங்கே இருப்பாங்க, நான் கை வைக்க இது இருக்கு. இது வேர்க்கடலை. இது இங்கே இருக்குவேன். இதுதான் போக போக உங்களுக்கு காட்டுறேன். எங்கேயாச்சும் போட்டுருக்கோம். இங்கே பாருங்க, தெரியலையா? பாருங்க, நான் வீடியோ எடுக்க தெரிஞ்சு தாத்தா முடி வந்திருக்கு பாருங்க. கடலில் ஆல்ரெடி கடலில் போட்டது வீடியோ போட்டிருக்கோம். அப்போ நான் இருக்க மாட்டேன். இப்போ நான் வீட்டில் இருந்தேன். அப்போ நான் டார்க் பண்ணோம் பக்கத்தில் குட்டி ஆனது பார்த்தீங்களா? போடுங்களா பாருங்க, டார்க் பாருங்க. இது ஒன்று, அது இந்த காட்டுறேன். என்னடா இது ப்ளூ கலரில் இருக்குது? என்னடா இது ப்ளூ கலரில் இருக்கு? பார்க்குறீங்க, மருந்து போட்டிருக்காங்க வேர்க்கடையில் மருந்து போட்டிருக்காங்க. இது இங்கிப்பாங்க, மருந்தாக தான் ப்ளூ கலரில் இருக்குது. போட்டிருக்க இதுவும் ப்ளூ கலரில் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று காட்டுறேன். இது இங்கே கூட இங்கே பாருங்க, இது இங்கே கூட முளைச்சிருக்கு. மண்ணுக்குள்ளெல்லாம் புழைச்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து இதுக்கு தாங்க இருக்கு பாருங்க. தாங்க அங்கே கொடி இருக்கு. நிறையா இருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வந்துட்டோம் வெளியே போய் வாங்கினாலும் இது கொடை மாதிரிலாம் இருக்கு. மண்ணுக்குள்ளே காட்டுறேன். மம்மி என்ன பண்ணுகிறாய்? உளுந்து எப்படி இருக்கு? மஞ்சள் நோய் அதே வந்திருக்கே, இதான் மஞ்சள் நோய். இந்த கொள்ளையிலேருந்து இந்த கொள்ளைக்கு தாவிடுச்சு. உளுந்து நல்லா தரமாக தான் இருக்கு. ஒரு முட்டை வரலாம். இது எப்படியே தான் நம்மளுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டே தான் இதுலேருந்து அது வரைக்கும் அந்த செடியை பிடிங்கிடுங்களா, அந்த மஞ்சள் செடியை அதை பிடிங்கிடுங்க, அது காய் காய்க்காது. எவ்வளோ அழகா அப்படியே காற்று வருது வரமா, அப்படியே சில்லுன்னு அழகா இருக்கு. சில்லுன்னு தான் அதான் அந்த பையன் சொன்னாரு,
காலையில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த வேலை செஞ்சவன் ம் மதியம் வரைக்கும் கோழியெல்லாம் மேய்ச்சிட்டு அப்புறமா போனால எல்லா கோழியும் பொறுக்குது. ஏன்னா உளுந்து போய் அடிக்கல வேற மல்லாட்டை காவ வச்ச மாதிரி பெருச்சாலி இவனை உளுந்து கூப்பிட்டு வந்து இது உள்ள தண்ணி இருக்க வேற மாதிரியே feel கல்லைக்கு ஆகுதுல்லம்மா. பெருச்சாலி காவல வைப்பாங்களாம். சாப்பிட்டா இங்கே நம்ம கொள்ளை தான் நடுங்க கொள்ளை நடுவான். எப்படிடா நம்புறதுன்னு ரெண்டு கரு வெங்காயம் நட்டுருக்கேன். கடலுக்கு போட்டதுலேருந்து இதுங்கிற வரைக்கும் சாதம். கடலை எப்படி மண்ணை முட்டிட்டு ஏதோ ஒரு பாட்டில் சொல்லுவாங்கல்ல, மண்ணுக்குள்ள போட்ட விதை முட்டி முட்டி முளைச்சி விடாதான் முளைச்சி. சீக்கிரமாக 1000 பேர் பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. 1000 பேர் பாருங்க. நாங்களும் ஒவ்வொரு வீடியோவிலையும் முன்னுக்கு வரலான்னு பார்த்துட்டு இருக்கோம். பாய். பரமாட்டம் ஒரு படி ஏறுது, 10 படி இறங்குது. கடலைமா எப்படி மண்ணுக்குள்ள தரமான விதையா இருந்தா அப்படியே தடைகளெல்லாம் உடைச்சிட்டு முன்னுக்கு வருங்க. இந்த மண் எப்படி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்கு, எப்படி அது முளைச்சி வருது பாரு. இந்த மண்ணை தேவருது, இதை காட்டு. தேவதான் நாங்க போலாம். எடி அழகா. மார்க்கெட்டா இவன் வேற கொள்ளைக்கு வந்து மரக்கட்டா பூச்சி நட்டுருக்கான். இந்த மண்ணை இப்படி தலையில் வச்சிருக்கா. இதே மாதிரி தான் நம்மளும் இப்போ வரோம். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு முளைச்சி வந்து இந்த மண்ணாங்கட்டி தள்ளுது. மண்ணாங்கட்டி தள்ளுது, அதுக்கு அவ்வளோ பவர். இந்த மண்ணாங்கட்டி அந்த விதை மேலே இருக்கு. இருக்குடா, நான் தள்ளி விடுறேன். ஐயோ எங்க போயிடும். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உரிச்சிருக்கோம். நீ ஒய்யாரமா அண்ணன் நடப்பட்டார அண்ணன் நடன்னு வருது. அண்ணன் நட பின்னல் இன்னும் வந்தாலேன்னு வரல. மின்னிக்கி தப்பா பாடிட்டு இருக்கோம். இந்த படத்துக்கு இறங்கலாம் தான் வாங்க. அது குட்டியாக தான் இருக்கு. அடுத்தடுத்து காட்டு. கட்டை மல்லாட்டா அதுக்குள்ள மலைச்சு 4 இலை வந்துச்சு. என்னம்மா உளுந்துலாம் பார்த்துட்டியா? அங்கே பாருங்க மரக்கட்டைக்கு கத்திட்டு நிற்கிது ரயில் பூச்சா. இது வந்து உளுந்து. நாங்கள் வந்து வீட்டுக்கு மட்டும்தான் உளுந்து போட்டிருக்கோம். பாருங்க வச்செல்லாம் கடலை தான். கடலை வந்து ஒரு கடலை வந்து இப்போ தான் முளைச்சிட்ருக்கு, இன்னும் ஒரு கடலை முளைச்சிக்கிட்டே இருக்கு. பூ பூத்துருக்காரம்மா, எல்லோ கலர், நல்ல கலருமா. இந்த பூ கலர்லாம் போய் இதோ பாருங்க பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. ஆமாம், இயற்கையின் வளமோ வளம் இல்லை, ஆச்சரியமோ ஆச்சரியம். நம்ம சாப்பாடு இதில் தாங்க இருக்கு. இட்லி குஷ்பு இட்லி இதில் தான் இருக்கு. ஆமாம், அம்மனுக்கு போடுறது என்ன, அது போடுறது என்ன, அரைக்கிற பதத்தில் அரைச்சா எல்லாம் வந்துடும். அவ்வளோ அழகாக இருக்கு பாருமா உளுந்து. ஃபஸ்ட்டு நீ அங்கே பிஞ்சு வச்சிருச்சா? அம்மா என்னம்மா பண்றீங்க நீங்களாம்? உளுந்து பூ பூத்துச்சுடா. உளுந்து வந்து பிஞ்சு வச்சிருக்கு. ஓ பார்க்கலாமா? அது வந்து தட்டைப்பயிரா? இங்கே பாரு, இங்கே பாரு உளுந்து. அழகா இருக்கா? நிம்மா செடியிலே இருந்தால் அடுத்த கலர் சுருங்கி சுருங்கி இருக்க மாதிரிலாம் இல்லை, சுருட்டி சுருட்டி இருக்க மாதிரி தானே இருக்கு. இப்படி இருக்கு கலர். புஷ்ப இட்லி கூட செய்யலாம். குஷ்பு இட்லி செய்யலாம். அழகா நம்ம வீட்டு இட்லி. இது வந்து என்ன செடினா உளுந்து செடி. இது வந்து தட்டைப்பயிர் செடி. பொடிலாம் உளுந்துல இருந்தா வருது. தட்டைப்பயிர் தாங்க பாருங்க, தட்டைப்பயிர்னா வெள்ளை கலர் தாங்க, வெள்ளை கலர்ல இருக்கு பாத்தீங்களா? அதுதான் லயனா எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, சுத்தி முத்தி செடி தான், கொள்ளை தான். பாத்தீங்களா? சுத்தி முத்தி அது பாத்தீங்களா, சுத்தி முத்தி செடி தான். அங்க இதெல்லாம் நம்ம செடி தான். வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். அந்த பிள்ளை பிடுங்குங்க.
வீடியோ எடுக்குதா ஆஃப் ஆயிருக்கா பாருடா. வீடியோ எடுக்குதா ஆஃப் ஆயிருக்கா பாரு. இல்லை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க.